போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் டாக்டர் சி ஞான அதிக்கம் குடும்பத்தினர், தூத்துக்குடி. டாக்டர் சி ஞான அதிக்கம் 40ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக வேண்டி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, மனமாற்றத்திற்கு நம்மை ஆண்டவரை நோக்கி திரும்பி வர நம்மை அழைக்கும் இந்த தவ நாட்களில் நமது வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து நிலை வாழ்வை நோக்கி நாம் பயணிக்க ஒப்புக்கொடுக்கிற இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக இருக்க நமது பாவங்களை, குற்றங்களை எல்லாம் நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்கள், மனித பலவீனங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவற்ற நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் இவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்ளச் செய்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 2ஆம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும்.
யோனா நகருக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்திக்கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்றச் செய்தான். இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்க கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்திக் கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தன் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும், நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தன் மனதை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லி இருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். பல்லவி. நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர், இரக்கம் மிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 11 29 தொடங்கி 32 முடிய உள்ள இறை திருவார்த்தைகள். அக்காலத்தில் மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாயிருந்ததை போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாயிருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனம் மாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் எனது அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இயேசு இன்று அடையாளங்களை பற்றி பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு இயேசு இருந்த பொழுது இருந்த தலைமுறையை பார்த்து இயேசு கண்டனம் செய்தார், கடுமையாக சாடினார். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி கண்டித்திருந்தார் என்றால் 800 கோடி பேருக்கு மேல் வாழுகிற இந்த உலகிலே இருக்கிற இந்த நிலையை, இன்றைக்கு இருக்கிற நிலையை, இந்த மக்கள் வாழுகிற வாழ்க்கை முறையை, மலிந்து கிடக்கிற அநீதிகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை, எண்ணிக்கூட பார்க்க முடியாத தீய செயல்களை செய்து கொண்டிருக்கிற இந்த தலைமுறையை நம்மை எப்படி கண்டனம் செய்வார்? இந்த தீய தலைமுறை என்று சொன்னார். எவ்வளவு கடுமையான சொற்களை அன்றைக்கு பயன்படுத்தினார். இன்றைக்கு அதைவிட கடுமையான சொற்களை இயேசு ஆண்டவர் பயன்படுத்த கூடும், பயன்படுத்த வேண்டிய கட்டாய சூழல் இருப்பதை நாமே அறிந்திருக்கிறோம். குறிப்பாக தீர்ப்பு நாளிலே மனம் மாறியவர்கள் எழுந்து உங்களை கண்டனம் செய்வார்கள். நினிவே நகரத்து மக்கள் எழுந்து தீர்ப்பு நாளிலே உங்களை கண்டனம் செய்வார்கள் என்று குறிப்பிடுகிறார். இந்த வாழ்க்கை ஒரு பயணம். இந்த வாழ்க்கை நிலை வாழ்வை நோக்கி, விண்ணக வாழ்வை நோக்கி நாம் மேற்கொண்டிருக்கிற இந்த பயணம், இந்த பயணத்திலே நாம் கடவுளோடு இணைந்து பயணிக்க அழைக்கப்படுகிறோம். எனவே எல்லாரும் மனிதர்களாக பிறந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் இறுதி நாளை, தீர்ப்பு நாளை, இன்றைக்கோ நாளைக்கோ இன்னும் சிறிது காலத்திற்கு பிறகோ கண்டிப்பாக நாம் சந்தித்தே ஆக வேண்டும். நாம் இறக்கப் போகிறோம், தவிர்க்க முடியாத உண்மை இது. அப்படி கடைசி நேரத்தில் ஐயையோ, இந்த நல்ல செயல்களை எல்லாம் நான் செய்யாமல் விட்டுவிட்டேனே, இப்படி நான் வாழ்ந்திருக்கலாமே, நல்ல வார்த்தைகளை பேசியிருக்கலாமே, உறவோடு வாழ்ந்திருக்கலாமே, பிறரை மன்னித்திருக்கலாமே, அந்த என்னிடம் உதவி கேட்டு வந்த அந்த ஏழைக்கு கொஞ்சம் உதவி இருக்கலாமே என்று நாம் அந்த நேரத்திலே யோசிப்பது மடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தி இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்கிற ஒரு அருமையான, ஆழமான, அற்புதமான ஆன்மீக நூலை எழுதிய தாமஸ் கெம்பிஸ் என்பவருக்கு ஒரு ஐயம், சந்தேகம் எழுந்தது. என்னுடைய வாழ்வின் இறுதி நாளிலே நான் இறந்த பிறகு ஆண்டவருடைய எந்த பக்கம் இருப்பேன்? நான் எந்த இடத்துல இருப்பேன்? வலப்பக்கம் இருப்பேனா, ஆண்டவருடைய இடப்பக்கம் இருப்பேனா? அவர் ஜெபிக்கிறார், ஆழமாக ஜெபிக்கிறார். அவர் ஜெபிக்கிற வேளையிலே அவருக்கு இப்படி ஒரு தெளிவு கிடைக்கிறது, விடை கிடைக்கிறது. கடைசி நாளிலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புவாயோ, இன்னும் அரை மணி நேரத்திலே, இன்னும் 1 மணி நேரத்திலே நாளைக்கு நான் இறக்கப் போகிறேன் என்றால் என்னென்ன நல்ல காரியங்களை எல்லாம், செயல்களை எல்லாம் வேகமாக செய்ய விரும்புவாயோ அதை இன்றைக்கே இப்போதே செய். அப்படி நீ செய்தால்
வாழ்க்கையினுடைய முடிவை பற்றி நீ கவலைப்பட தேவை இல்லை என்கிற தெளிவு அவருக்கு கிடைத்தது. எனவே நாம் நம்மை இன்று கேட்க வேண்டிய கேள்வி, தீர்ப்பு நாளிலே நம்முடைய வாழ்வின் முடிவிலே இறைவனை சந்திக்கிற போது நாம் ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் இருப்போமா, இடப்பக்கத்தில் இருப்போமா? நல்ல வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கம் காட்ட வேண்டுமா, அதை இன்றைக்கே செய்வோம். மன்னிக்க வேண்டுமா, அதை இன்றைக்கே செய்வோம். உறவுகளை புதுப்பிக்க வேண்டுமா, அதை இன்றைக்கே செய்வோம். பகைமையை, போட்டியை, பிறர் மீது வஞ்சகத்தை வைத்துக் கொள்ளுகிற நிலையை மாற்றி கடைசி நாளிலே, இறுதி மணி நேரங்களிலே நாம் எப்படி வாழ விரும்புவோமோ அப்படி இப்போதே வாழ்வோம் என்கிற உறுதியை மேற்கொள்ள இறைவன் தந்திருக்கிற அருளின் காலம், இரக்கத்தின் காலம், ஆன்மீக மறுமலர்ச்சியின் காலம் இந்த தபக்காலம். அப்படி நாம் வாழ்வதுதான் உண்மையான மனமாற்றத்திற்கான அடையாளமாக இருக்கும். அப்போது நம்மை பார்க்கிற ஆண்டவர் நல்ல தலைமுறை, நல்ல தலைமுறையினாக நீ அமைத்திருக்கிறாய் என்று நம்மை பார்த்து சொல்வார். அன்றைக்கு யோனா சொன்னதை கேட்டு அரசர் தொடங்கி விலங்குகள், கால்நடைகள் வரை மனம் மாறின. இயேசு ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார், நம்மை அழைத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு பதிலுரை பாடலிலே நாம் சொன்னோம், ஜெபித்தோம், நொறுங்கிய உள்ளத்தை இறைவா நீர் அவமதிப்பதில்லை. நொறுங்கிய உள்ளத்தோடு நம்முடைய பாவ நிலையை உணர்ந்து மீண்டுமாக இறைவனிடம் வருகிற போது நொறுங்கிய உள்ளம் கடவுளுக்கு நெருங்கிய உள்ளம் என்பதை புரிந்து கொள்வோம். இன்றைக்கு நற்செய்திக்கு முன் வசனத்திலே நாம் ஜெபித்தோம், இப்பொழுதாவது நீங்கள் உங்கள் முழு மனத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். இறைவன் இப்போது நமக்கு தந்திருக்கிற காலம் இரக்கத்தின் காலம், அருளின் காலம், மனமாற்றத்திற்கான காலம். எனவே நாம் இன்றைக்கு 2 கேள்விகளை கேட்டு பார்க்க வேண்டும். ஒன்று, நான் நல்ல தலைமுறையினரோடு இருக்கிறேனா அல்லது தீய தலைமுறையினரோடு இருக்கிறேனா? இரண்டாவது, தீர்ப்பு நாளிலே, இறுதி நாளிலே நான் ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் இருப்பேனா அல்லது ஆண்டவருடைய இடப்பக்கத்தில் இருப்பேனா? இந்த 2 கேள்விகளுக்கும் ஆண்டவர் விரும்புகிற நொறுங்கிய உள்ளத்தோடு இப்போதாவது என்னிடம் உங்கள் முழு இதயத்தோடு திரும்பி வாருங்கள் என்கிற அழைப்பு நமக்கு பதிலாக, வாழ்க்கையாக, நிலை வாழ்வை தருகிற ஒன்றாக அமையும். உம்மை அணுகிடும் எளியவர் வேண்டுதல் கேட்பார், அன்பின் பலியாயிப்பார். புண்படும் மனதின் புண்படும் மனதின் துயர்த்தணிப்பார், எமை புண்ணிய வாழ்வில் நிலை பெறச் செய்வார், அன்பின் பலியாயிப்பார்.
அணுகிடும் எளியவர் ஆண்டவரே, அனைத்துலகின் வேண்டுதல் இறைவா, நாங்கள் உம்மை கேட்பார் போற்றுகிறோம். ஏனெனில் உமது வல்லமை பலியாயிருப்பார். அன்புள்ளவர்களே, நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல இறை தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரவி அனைத்து நலனுக்காகவும் நமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்புக் கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றையே நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருள் அடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிடவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானீர். ஆகவே எண்ணற்ற வானதூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து எக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியற்ற என்னை தேர்ந்து கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி பயணம் செய்யும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் வாழ்ந்த புனிதர் ஆகிய அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரம் அருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். இறைமகன் இயேசு கற்றுத்தந்தவாறு நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு தேவையற்ற கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் ஆவலோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று அன்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. இன்று இங்கே கூடி வந்துள்ள எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசுவின் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. உமான்மாவுடன் இருப்பதாக. ஒருவர் மற்றவருக்கு இயேசு ஆண்டவரின் அமைதியை உள்ளன்போடு பகிர்ந்து தருவோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி இருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வை தருவனவாக. ஆமென். மன்றாடுவோமாக.
இறைவாவும் அருள் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை அளிக்கும் புத்துணர்வு எங்களுக்கு நிலை வாழ்வை வழங்கிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: டாக்டர் சி ஞானாதிக்கம் குடும்பத்தினர், தூத்துக்குடி. டாக்டர் சி ஞானாதிக்கம் 40ஆம் நாள் நினைவஞ்சலி இவரின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக வேண்டி